நாங்க புத்திசாலிகளாக்கும், நாங்க ஈவேராவோட கைத்தடி நுனியில வளர்ந்தவங்களாக்கும், அவர் போட்ட அடி கைத்தடியை வச்சு போட்ட அடியில தான் எங்க ஞான கண்ணே திறந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய திராவிட கட்சிகளோட பகுத்தறிவை பார்க்கும்போது நாங்க அடிமையா இருப்போம்னு வீரத்தை எல்லாம் மறந்துகிட்டு திருப்பியும் தெலுங்கு ஓங்கோல் ஆட்சிக்கு கிருஷ்ணதேவராயர் பரம்பரைக்கு நாங்க உள்ளாட துவைக்கிறதுக்கு ரெடியா இருக்கும்னு சொல்றீங்க. கொத்தடிமை இல்லைங்க, அது எங்க அப்பா வாங்கின பேரு. எப்படி எங்க அப்பா சித்தப்பா மாமாக்கள் வாங்குற பேரு தான் கொத்தடிமை. நாங்க கொத்தடிமை இல்லங்க, கொத்தூஸ் அப்படிங்கிறாங்க. உங்களை கொத்துன்னு கொத்து பரோட்டா போடுறதுக்கு தான் நாங்க இருக்கோம். இந்த கூமுட்டைங்க எல்லாம் சேர்ந்து உங்களை திராவிடத்தை உள்ள வச்சது பாருங்க, கூப்புல உட்கார வச்சது பாருங்க. கிருஷ்ணதேவராயர் பரம்பரைகளை கூப்புல உட்கார வச்சாங்க பாருங்க. அதை நினைக்கும் போது கொஞ்ச நேரம் மனசு திருப்தி ஆகிறத தடுக்க முடியல. நாங்க ஒரு நல்ல இனிமையான கொத்தடிமைகள்னு உங்களை பறைசாற்றுகிற இந்த நிமிடத்தை நினைக்கும் போது, இந்த இளைஞர்களை நினைக்கும் போது உண்மையிலே நாடு எங்கேயோ போயிட்டு இருக்கு. விஜய் சேதுபதி ஒரு படத்துல சொன்ன டயலாக் மாதிரிதான், நாசமா போங்கன்னு தான் சொல்ல முடியுது. இதுல இந்த கோமாளி நடிகர், அதாவது இந்த மீன்வளத்துறை அமைச்சர் கோமாளித்தனம் காட்டி தானே நடிச்சிருப்பாரு, அதனால சொன்னேன். அப்படி சொன்னாலும் உங்களுக்கு கொஞ்சம் தெரியும். அதுக்காக கச்சத்தீவை கேட்டா நோ கமெண்ட்ஸ் இன்னொருத்தன் சொல்லி தரோம், அதே நீங்க சொல்றீங்க. ஒரு மருத்துவமனைக்கு ஆராய்ச்சி பண்ண எம்எல்ஏக்களோ அமைச்சரோ போனா கூட போற அடிபொலிகள் ஐசியூ வார்டு அங்க உயிர் போற இடத்துல உட்காந்து அரட்டை அடிக்கிறது, சிரிக்கிறது, கும்மாளம் போடுறது. நடிச்சாது ஒரு 6 மாசம் ஏமாத்துவாங்க, நமக்கு ஒரு 6 மாசம் வேலை இல்லை அப்படின்னு நினைச்சா இல்ல நாங்க உங்களுக்கு தினமும் கண்டென்ட் கொடுக்க மாட்டோம். எங்க அயோக்கியத்தனத்தை நீங்க எடுத்து பேசுற மாதிரி ஆதாரபூர்வமா முட்டு கொடுக்குற விக்கல் எடுத்த விக்கிகள், ஒப்பனை கலைஞர்கள், மதமா பேசுகிற மதன்கள், அப்புறம் மாய வலையில சிக்குண்ட மாயவன்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஆனாலும் நாங்க ஆதாரபூர்வமா இத எடுத்து பேசுறதுக்கு, தமிழ் கூறும் நல்லுலகுக்கு எடுத்து ஏம்ப எங்களுக்கு ஒரு நல் வாய்ப்பாகவே இது இருக்கு. நீங்க எவ்வளவு பெரிய குப்பை, நீங்க எப்படி ஒரு திமுகவின் நீட்சி, நீங்களும் திமுகவும் ஒண்ணு இல்ல, நீங்க திமுகவோட 10 மடங்கு மோசமானவங்கிறத நாங்க திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கோம்.